ராம் ராம். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? 3 நாள் விருந்து சாப்பிடு, 3 நாள் மருந்து சாப்பிடு. வாரத்துல இருக்கிற ஞாயிறு, திங்கள், புதன் 3 நாட்கள் நல்லபடியாக சாப்பிடலாம். நல்லா விருந்து, நல்லா வடை பாயச பஜ்ஜி சொஜ்ஜியோட சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சாப்பாட்டினுடைய இது உடம்புல இருக்காம உடம்புல நல்லா ஹெல்த்தியாக வர்றதுக்கு 3 நாள் மருந்து சாப்பிடு. அதானது 3 நாள் என்னைக்கெல்லாம் சாப்பிடணும்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி 3 நாட்களில் மருந்து சாப்பிடு. ஞாயிறு, திங்கள் சாப்பிட்டதுக்கு செவ்வாய், வியாழன், வெள்ளியில் மருந்து சாப்பிடும்போது அந்த விருந்தினுடைய கெட்ட பவரோ அல்லது விருந்து சாப்பிட்டா வயிறு ஒரு சமயம் வயிறு கெட்டு போயிடும் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு சேராது. அந்த மாதிரி இருக்கிற குணங்கள் எல்லாம் மாறி எல்லாமே கிளீனாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதனால தான் விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 நாளுக்கு மேலே ஒரு வீட்டில் நம்ம உட்காந்து விருந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. 3 நாள் விருந்து சாப்பிட்டாலும் 3 நாளில் அந்த உபாதைகள் எல்லாம் சரியாகும். 3 நாள் மருந்து சாப்பிட்டாலே போதுங்கிறது தான் விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்று பொருளாகும். ராம் ராம்.